அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி நீண்ட உரைகள் நிகழ்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. மாறாக இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களை அவர்களிடமிருந்து கேள்விகளாக பெற்று விளக்கம் தருவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். ஆனாலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் ஏதாவது ஒரு அம்சத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு அதன் பிறகு கேள்விகளுக்குள் நுழைவதைத்தான் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இஸ்லாத்தை பற்றி முதலிலே ஒரு சின்ன அறிமுக உரையை உங்கள் மத்தியிலே நான் வழங்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுமே தங்களுடைய மொழி, தங்களுடைய இனம், தங்களுடைய மதம், தங்களுடைய சாதி, தங்களுடைய ஊர், தங்களுடைய தெரு என்று வரும் பொழுது நியாயங்களை புறக்கணிப்பதை நாம் சர்வசாதாரணமாக காண்கிறோம். நம்முடைய இனத்தை சேர்ந்தவன், மதத்தை சேர்ந்தவன், சாதியை சேர்ந்தவன், நம்முடைய மொழியை பேசக்கூடியவன் ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டால் அதற்காக குரல் எழுப்புவதில் தவறு இல்லை. ஆனால் அவனே அநீதி இழைத்திருந்தால் கூட நம்முடைய இனத்திற்காக நம்ம குரல் கொடுக்கக்கூடிய வகையில் தான் எல்லா மனிதர்களுடைய மனநிலையும் அமைந்திருக்கிறது. அப்ப நியாயங்களை இனத்தின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, குலத்தின் அடிப்படையில, சாதியின் அடிப்படையில தான் மனிதன் நியாயங்களை தீர்மானிக்கிறான். இந்த போக்கை நீங்கள் எல்லா பகுதிகளிலையும், எல்லா மதங்களிலையும், எல்லா மக்களிடத்திலையும், எல்லா மொழி பேசுகிற மக்களிடத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த தன்மை, இந்த குணம் மகா கெட்டது என்று உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் உங்கள் மதத்துக்காரர்களாக இருந்தாலும், உங்கள் இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். இதுதான் இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. திருமலை குர்ஆனிலே இறைவன் கூறுகிறார், லா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏதாவது வெறுப்போ பகையோ இருந்தால் அதன் காரணமாக அவர்களுக்கு அநீதி இழைக்குமாறு உங்களை அது தூண்டிவிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு சமுதாயத்தின் மீது வெறுப்பு இருக்கலாம், சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், அதனால அவனுக்கு அநீதி இழைத்தரணும், அவனுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருக்கணும் என்ற நிலைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. எல்லா நேரங்களிலும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நியாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, நேர்மையை மட்டும் பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கும் உலக மக்களுக்கும் இஸ்லாம் ஒரு செய்தியை வழங்குகிறது. இன்னொரு இடத்துல திருமலை குர்ஆனில் சொல்லும் பொழுது, உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், நீங்களாகவே இருந்தாலும், உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நீதியைத்தான் சொல்ல வேண்டும், நேர்மையைத்தான் பேச வேண்டும். இந்த தாரக மந்திரத்தை உலகத்தில் எல்லாரும் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் சண்டை சச்சரவுக்கு இடமே இருக்காது. நீங்க பெரும்பாலான கலவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், எதுவுமே நியாயத்தினுடைய அடிப்படையில் அந்த கலவரம் உருவாகியே இருக்காது. ரெண்டு குடிகாரர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை தான் ஒரு கலவரமா போயிருக்கும். ரெண்டு பேர் சாராய கடையில் போய் அடிச்சுக்கிடுவான். ஒரு அப்துல் காதர் ஒரு ராமசாமியும், அது ஒரு டேவிட்டும் ஒரு ராமசாமியும் சாராய கடையில் தகராறு பண்ணுவான்.
இவன் அவனை அடிச்சிட்டாலும் அவன் இவன் அடிச்சிட்டாலும் உடனே அந்த சமுதாயம் பின்னாடி திரண்டு ஓடுது. எப்படி நீ வந்து ராமசாமி அடிக்க போச்சு, எப்படி நீ வந்து அப்துல் காதர் அடிக்கலாம், எப்படி நீ வந்து எங்கால டேவிட் நீ அடிக்குவியா, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கலவரங்கள் எல்லா பிரச்சனையும் ஏற்படுகிறது. ஒரு அந்நிய பெண்ணை ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி இழுத்துருவான், முஸ்லீம்களை தாண்டி வைங்க, அதுக்காக அவனை போட்டு முத்திடுவாங்க. முஸ்லீம்களுக்கு உடனே என்ன செய்ய, அப்பதான் இன உணர்வு வரும். எப்படி நீ வந்து எங்கால அடிக்கலாம், இது எல்லாத்தையுமே இருக்கிறது. முஸ்லீம்கிட்ட இந்த குணம் இருக்கிறது, இந்துக்கள்கிட்ட இந்த குணம் இருக்கு. என்ன பண்ணனு, நீ எப்படி ஒரு பெண்ணுடைய கையை எப்படி நீ பிடிப்ப, எப்படி தெருவில் போற பொண்ணை எப்படி நீ வந்து கேள்வி பண்ணுவ அப்படின்னு இவனும் சேர்ந்து அவனை உழைச்சிருந்தான்னு சொன்னா கலவரம் ஏற்படுமா? நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய உரிமை போராட்டத்திற்கெல்லாம் சண்டை வந்ததே கிடையாது. இந்த மாதிரி நாலு கெட்டவன் ஏதாவது செஞ்சு வம்பு இழுக்க அவனுக்காக வேண்டி இனத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் ஒரு சமுதாயம் பின்னுக்கு போகும் பொழுதுதான் சண்டை, சச்சரவு, குழப்பம் எல்லாமே ஏற்படுகிறது. அப்ப இந்த கலவரம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு உலகத்திற்கு இஸ்லாம் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல என்ன நியாயம்னு மட்டும் பாருங்க. யார் ஈடுபட்டான்னு பார்க்காதீங்க, உங்களால் ஈடுபட்டாலும் அவன் ஈடுபட்டான்னு பார்க்காதீங்க. அதுல உள்ள உண்மை என்ன, அதுல யார் பக்கம் நீதி இருக்கிறது, அதுல யாரு தண்டிக்கப்பட வேண்டிய ஆளு, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் எந்த சண்டை சச்சரவு, பல மதங்கள் இருக்கிறோம்னா அடிச்சுக்கிற தேவையே கிடையாதுங்க. பல மதங்கள் இருந்து நம்ம வெட்டிக்கு சாவணுமா, பல சாதிகள் இருந்து அடிச்சு கொள்ளணுமா? அப்ப நம்ம அந்த சாதிகள், மதங்கள் இதுகளையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? நியாயத்திற்கு மாத்திரம்தான் அதை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நியாயத்தை மீறுகிற நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனைக்கு இடம் தரக்கூடாது. இதுதான் இஸ்லாம் வந்து உலகத்திற்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு சொல்லக்கூடிய செய்தி. இதை நம்ம கடைப்பிடிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். மாபெரும் இந்தியா போன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டு தான் அவங்க மரணிச்சாங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்தியா இருக்குத, இந்த இந்தியா போன்ற சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளிலே உருவாக்கி அதன் சக்கரவர்த்தியாக இருக்கிற நிலையில் தான் அவங்க மரணித்தார்கள். அவங்க எப்படியெல்லாம் நியாயத்தை நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால் அந்த வரலாறு படிக்கும் பொழுது நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்த காலத்தில் இப்படி நடந்திருக்க இயலுமா? இந்த காலத்தில் ஜனநாயக பத்திரிகை, பாராளுமன்றம் இதெல்லாம் இருக்கிற காலத்தில் சில தலைவர்கள் அப்படி நடக்க முடியும். அந்த காலத்தில் அப்படி நடந்ததாக எந்த மன்னரும் நடந்ததாக வரலாறே கிடையாது. எப்படி நபிகள் நாயகம் நடந்தார்கள் என்று சொன்னா, அவங்களுடைய கடைசி வருடத்தில் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டில் கடுமையான வறுமை, அவங்க ஆட்சியிலிருந்து ஒரு சதத்தையும் தொடமாட்டார்கள். அதனால் அவங்க தங்களுடைய வறுமைக்காக வேண்டி தங்களுடைய கவசத்தை ஒரு யூதரிடத்தில் அடமானமாக வைத்து சில மரக்கால் கோதுமைகளை பெற்று அதை மீட்காமலே மரணித்தார்கள் என்று நாம படிக்கிறோம். அப்ப அந்த சக்கரவர்த்தியுடைய ஆட்சியில சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரும் வணிகராக அடமானம் பெறக்கூடியவராக இருக்கிறார். சக்கரவர்த்தி அடமானம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட உரிமையை மற்ற சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை வந்து இன்றைக்கு தேவை, எல்லா மக்களுக்கும் தேவை என்பதைத்தான் இன்றைய செய்தியாக நம்ம முன்வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருந்த நேரத்தில், பள்ளிவாசல் தான் இன்னைக்கு அரண்மனை, அதில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பிரேதம், ஒரு இறந்தவருடைய உடல் கொண்டு போகப்படுகிறது. அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இறந்தவருடைய உடலுக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் காட்டித்தந்த ஒரு வழிமுறை. உசுரோட உள்ளவனுக்காக எழுந்திருக்க கூடாது இஸ்லாத்துல, ஏன்னா அவனுக்கு மண்டகனம் வந்துடும். இறந்து போனவனுக்காக என்ன செய்யணும், நம்ம எழுந்து நிற்கணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவங்க இறந்த உடல் வரும்பொழுது எழுந்து நிற்கிறார்கள். அப்ப கூட இருந்த சஹாக்கள் கேட்கிறார்கள், அது ஒரு யூதருடைய உடல், நம்மால் இல்லவரு, இறந்து போன ஆளு வேற மதத்துக்காரரு அப்படின்னு மக்கள் வந்து நினைவுபடுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, அது ஒரு உடல் தானப்பா, அதுலயும் ஒரு உயிர் தானே இருந்தது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது,
மனிதனை மனுஷனா பார்க்கணுமே தவிர ஒரு உடலுக்காக இருந்து நிக்கணும்னு சொன்னா அது யார் உடலா இருந்தா உனக்கு என்ன? இப்படி ஒரு பிரிந்த பரந்த மனப்பான்மையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு சொன்னார்கள். அப்படித்தான் திருக்குர்ஆன் நபிமொழிகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. சில முஸ்லிம்கள் மற்ற சமுதாயத்தில் எப்படி புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி சில முஸ்லிம்களுடைய தவறான நடவடிக்கைகளின் காரணமாக இஸ்லாம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை இன்றைய அறிமுக உரையில உங்கள் மத்தியில வைத்துவிட்டு இப்ப நம்ம கேள்விகளுக்குள்ள நுழைவோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஸைனுல் ஆபிதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. மீடியா வேர்ல்டு வழங்கும் புதிய தலைப்புகள்: மரணத்திற்கு பின், ரம்ஜானின் சிறப்பு, திருக்குர்ஆனை அணுகுமுறை, பிஜேயின் கேள்வி நேரம், ரமலானின் சிறப்பு நிகழ்ச்சி, ஏகத்துவத்தின் எழுச்சி, இஸ்லாம் காட்டும் வழி, இறையில்லங்கள், சுதந்திரம் எங்கே போகிறது, SM பாக்கர், இஸ்லாத்தின் பார்வையில் ஆணவம், அப்துல் ரஹ்மான் பிரதோசி, சகாபாக்களின் தியாக வரலாறு, குருதி உறவும் கொள்கை உறவும், சம்சுலுகா ரஹ்மானி, சுய பரிசோதனை ரஹமத்துல்லா, திருக்குர்ஆன் காட்டும் வழிமுறை, MS சுலைமான், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், கடலூர், பல்லாவரம், கரூர். வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் பட்டிமன்றம். சமூகத்தில் பிதத்துகள் பெரிதும் நுழைய காரணம் உலமாக்களின் சுயநலமா, மக்களின் அலட்சியமா? பட்டிமன்றம். யார் குற்றவாளி நாடகம். கிடைக்குமிடம் மீடியா வேர்ல்ட், 81, அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9840194031, 9380967171. குட் மார்னிங் சார். என் பேர் தமிழ் செல்வி. நான் MSc படிச்சுட்டு இருக்கேன். நான் டிசிஎஸ் சார்பாக வந்திருக்கேங்க. நீங்கள் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இது இஸ்லாம் மத நல்லிணக்கம் மாதிரி இல்லாமல் மத நல்லிணக்கமாகவே இருந்தது. என்னோட கொஸ்டின் வந்து, இப்போ நம்ம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் பல முஸ்லீம் கண்ட்ரிஸ் அவங்க வந்து வார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பை த நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு புனித போர் அப்படின்னு சொல்றாங்க. போரே ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தான், அதை புனித போர்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சகோதரி தமிழ் செல்வி அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகத்தின் பல பகுதிகளிலே முஸ்லிம்கள் சிலர் புனித போர் என்ற பெயரிலே ஆயுதம் தாங்கி போராடுகிறார்களே, போர் என்பதில் ஒரு புனிதம் வேற இருக்கிறதா? இதெல்லாம் சரிதானா என்று ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதுல முதலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், போர் என்பது உலகத்தில் கண்டிப்பா இருக்க வேண்டும். அது புனித போர்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அது என்ன போர்னா என்ன? ஒரு நாடு, இந்தியாங்கிற ஒரு நாடு, நம்ம நாடு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக நம்ம ஒரு அரசை அமைத்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி ஒருத்தன் ஆக்கிரமித்து பிடிக்க வந்தால் நம்முடைய நாட்டை பாதுகாப்பதற்காக நம்ம களமிறங்கி நம்ம நாட்டை பாதுகாத்தா தான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண்கள், நம்முடைய பலவீனர்கள், நம்முடைய முதியவர்கள், நம்முடைய அப்பாவி மக்கள், இவங்களுடைய உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கிறது. அதுக்காக வேண்டி களமிறங்கி போராடுறோம் இல்லையா? அது புனித போர் தான். நியாயத்திற்காக போர் செய்யறது அது புனிதமானது. நம்ம போய் ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க போனால் அது அநியாயமான போருங்க. நம்மளை ஆக்கிரமிக்க வருவதை எதிர்த்து நம்ம சொத்தை, நம்ம வீட்டை, நம்ம மனைவியை, நம்ம மக்களை, நம்ம தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அநீதிக்கு எதிராக களமிறங்கி போராடுவதற்கு அது இஸ்லாமும் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். உலகத்தில் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த மாதிரியான யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ராமாயணத்தில் இது மாதிரியான யுத்தங்களை நீங்கள் பார்க்கலாம், மகாபாரதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய அந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில தாவீது, சாலமோன்
இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில போருங்கிறதே தப்புன்னு சொல்லக்கூடாது. போர்ல அநியாயத்துக்கு போர் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது அந்த அநியாயத்தை எதிர்த்து களமிறங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அநியாயத்தை எதிர்த்து களமிறங்குவதை நம்ம குறை சொன்னா நம்ம காலியாயிருவோம். நம்ம நாட்டின் மீது எவனாவது அநியாயமா ஒரு அட்டாக் பண்ணும் பொழுது நாங்க அதுக்கெல்லாம் வரமாட்டோம், போருக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம்னு சொன்னா அவன் பாட்டுக்கு சரசரசன்னு உள்ள வந்துருவான், நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். அப்ப பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் ஒரு அரசு. அந்த வகையில போர் என்பது உலகத்தில் தேவைப்படக்கூடிய நேரம் இருக்கிறது. அது புனிதமான போர்களும் இருக்கிறதுங்கிறது பொதுவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் முஸ்லிம் குழுக்கள் சில பேர் சில நாடுகளில் அவங்க சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சில தீவிர நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க இல்லையா, அதை புனித போர்னு சொல்றாங்க பாருங்க, அது தப்பு. போர் என்று சொல்வது ஒரு அரசாங்கம் தான் செய்ய வேண்டும், அதுவும் நியாயத்திற்காக. தனித்தனி குழுக்கள் செய்வதற்கு பெயர் போரே கிடையாது, அது கலவர சண்டை. நாங்க ஒரு 100 பேர் சேர்ந்துகிட்ட புனித போர்னா நீங்க அரசாங்கமா வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு எல்லையா இருக்கிறது, உங்களுக்கு கீழே ஒரு தனியான ஒரு குடிமக்கள் நீங்க காப்பாற்றுற நிலையில இருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு நாங்க இஸ்லாத்தின் பெயரால உலகத்தின் பல பகுதிகளில் இந்த சகோதரி சொல்ற மாதிரி சில குழுக்கள் இறங்கி சில தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க பாருங்க, இது போரே கிடையாது, இது வன்முறை, இது ஒரு குற்றவியல் நடவடிக்கை தானே தவிர இதை போர் என்ற ஒரு பெயரால் அடையாளப்படுத்துவதே தவறு. போர் என்பது எப்ப நமக்கு அனுமதிக்கப்படும் என்று சொன்னால், ஒரு நாடு என்ற எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும், அந்த நாட்டுக்கு என்று ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும், அந்த ஆட்சிக்கு எதிராக அதைவிட வலிமையானவர்களால் அநீதி இழைக்கப்பட வேண்டும். அப்ப அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக வேண்டி அவங்க களமிறங்கி போராட வேண்டும். இந்த போர் தான் இஸ்லாத்தில் உண்டு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஆட்சியில் அவங்களுக்கு எதிராக படை திரட்டி வந்த பொழுது அந்த மக்களை காப்பதற்காக வேண்டி அவங்க களமிறங்கி போராடி இருக்கிறாங்க. அது உண்டே தவிர இவங்க சொல்ல மாதிரியான காஷ்மீர்ல நடக்கிறது, பாகிஸ்தான்ல நடக்கிறது, ஆப்கானிஸ்தான்ல நடக்கிறது, இன்னும் உலகத்தினுடைய பல பாகங்கள் நடக்கிறது எல்லாம் இஸ்லாத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு அவர்கள் அறியாமையினால தங்களுடைய சுயநலத்திற்காக செய்கிற காரியமே தவிர இதை குர்ஆனும் அனுமதிக்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை வென்றெடுக்க நினைக்கிறவங்க, தங்களுக்கு அந்த செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள நினைக்கிறவர்கள் தங்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக மதங்களை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், பாபர் மசூதியை 1992ஆம் ஆண்டு இடித்தார்கள். இந்த இடிக்கிறத இந்து மதம் ஆதரிக்கிறதா? ஆதரிக்கவே இல்லை. இந்து மக்கள் ஆதரிச்சாங்களா? ஆதரிக்கவே இல்லை. ஒரு சின்ன கூட்டம். ஆனால் அவர்கள் எதை பயன்படுத்துவாங்க? இந்து மதத்துக்காக செய்யற மாதிரி பயன்படுத்துவாங்க, அப்பதான் ஆதரவு கிடைக்கும். அப்ப இந்த தவறான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவங்க இந்துக்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க இந்து மதத்தை பயன்படுத்தி அந்த சாயத்தை பூசி அதன் மூலமாக அந்த சமுதாயத்திலிருந்து ஆதாயம் பெற முயற்சிப்பார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி தான் அதுக்கு ஆள் சேர்ப்பதற்கும் நிதி திரட்டுவதற்கும் அவங்க முனைப்பாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற இந்த செயல்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் புனித போர் நடத்துகிறோம் என்று சொல்லி அவங்க செய்கிற காரியங்களை பார்த்தீர்களேயானால், பேருந்து நிலையத்தில் போய் குண்டு வைக்கிறாங்க, ரயில்ல குண்டு வைக்கிறாங்க, சந்தைகள்ல குண்டு வைக்கிறாங்க, திருமண மண்டபங்கள்ல குண்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் யாரு பலியாவுறா? அவர்கள் யாரை எதிர்க்க வேண்டும் நினைக்கிறார்கள் அவங்கள பலியாவுறாங்க, அப்பாவிகள் பலியாவுறாங்க, பொதுமக்கள் பலியாவுறாங்க, பெண்கள் குழந்தைகள் பலியாகிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யுத்த களத்தில் கூட பெண்களை கொல்லாதீர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, போருண்டு வந்துட்டா கூட பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது. போர் என்பது ஆயுதம் தாங்கி வர்றான் பாருங்க, அவனோட இருக்கணுமே தவிர அதுக்கு சம்பந்தப்படாத மக்களை நீங்கள் போர்க்களத்தில் கூட கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது இவங்க தப்பான முறையில் ஆயுதத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருகிறேன். இந்த இஸ்லாத்தின் பெயரால் போர் செய்கிறோம் கிளம்பி இருக்கிறாங்கல்ல ஒரு கூட்டம், சின்ன கூட்டம். இந்த கூட்டத்தினால்
பாதிக்கப்படுறது யார்? அது நீங்க பார்க்கணும். இஸ்லாத்தின் பெயரால் போர் செய்யறோன்றாங்களே, அதுல பாதிக்கப்படுறது இஸ்லாமியர்கள் தான். அது நீங்க முக்கியமாக நீங்க 95% பேர் இந்த இஸ்லாத்தின் பெயரால் ஜிஹாது செய்யறோம் கிளம்பி இருக்கிறாங்களே, அவங்களால் பாதிக்கப்படுறது யார்? ஈராக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைவீதியில குண்டு வைத்த கொல்லப்படுறார்கள். யாரு கொல்லப்படுறா? முஸ்லீம் தான் இருக்கிறார்கள். முஸ்லீம்களைத்தான் முஸ்லீம்கள் கொள்கிறார்கள். நீ எப்படி இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்ய முடியும்? அதை தப்புன்னு உங்களுக்கு காட்டுதா இல்லையா? இப்ப காஷ்மீர்ல சில தீவிர நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, இந்த ராணுவம் இது மாதிரியான பாதுகாப்பு படையில யாராவது இறந்தா அவங்க வேணா வேற மதத்துக்காரங்க அதிகமா இருக்கலாம். மற்றபடி போலீஸ் பொதுமக்கள் எல்லாருமே யாரு காஷ்மீர்ல? முஸ்லீம்கள் தான். காஷ்மீர்ல போலீஸ் எல்லாம் முஸ்லீமா தான் இருக்குது. காஷ்மீர் மாநிலமே முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாநிலமா இருக்குது. காஷ்மீர்ல உள்ள எம்எல்ஏக்கள் 90% பேர் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. இவன் சட்டசபையில போய் கொண்டு வச்சான்னு சொன்னா அதுல சாப்பிடுறது யாரு தான்? முஸ்லீம் தான். அப்ப கொல்றவனு முஸ்லீமு, கொல்லப்படுறவனு முஸ்லீம்னா இவன் இஸ்லாத்துக்காக செய்யறான், இஸ்லாமிய உணர்வுடைய செய்யறான்? கண்டிப்பா கிடையாது. அவன் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, தன்னுடைய பெயரை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறானே தவிர நிச்சயமாக இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குர்ஆன் இதை அனுமதித்தால் தான் அதை நீங்க இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தணும். நபிகள் நாயகம் இதை சொல்லி இருந்தால்தான் அதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தில் பிறந்ததுக்காக வேண்டி 4 பேர் செய்யறான்னு சொன்னா அதை இஸ்லாத்தோட தொடர்புபடுத்தவே கூடாது. முஸ்லீம்கள் வரதட்சணை வாங்குறாங்க, இஸ்லாம் வாங்க சொன்னாதான் அதை இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தணும். முஸ்லீம்கள் வட்டி வாங்குறாங்க, ஆனா இஸ்லாம் தடுக்கிறது. முஸ்லீம்கள் தொழாமல் இருக்கிறாங்க, ஆனா இஸ்லாம் தொலை சொல்கிறது. இப்படி இஸ்லாமிய கட்டளைகளை முஸ்லீம்கள் நிறைய மீறுகிறார்கள். அந்த மாதிரி மீறக்கூடியவர்கள் தான் இந்த காரியங்களை செய்கிறார்களே தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. 95% முஸ்லீம்கள் அவங்களை ஆதரிக்கிறதும் கிடையாது. நாங்களும் இந்த மாதிரி பகிரங்கமாக எதிர்க்கிறோம். எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் இதை எதிர்க்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலர் இது போன்ற காரியங்களை செய்து களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்காது என்பதுதான் தமிழ் செல்விக்கான பதிலாக நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். என் பேர் வினோத்குமார் சார். நான் +1 படிக்கிறேன். இஸ்லாம்ல இருக்கேன் சார். இப்போ இஸ்லாம் சமயத்தில் சொல்றாங்க முகமது நபி அவர்கள் தான் இறை தூதர்னு. அதே மாதிரி எல்லா சமயத்தில் ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த இறை தூதர் இப்ப இருக்காங்களா? அதான் என் கேள்வி சார். தம்பி வினோத்குமார் அவர்கள் ஒரு நல்ல கேள்வியை, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்போடு நல்ல கேள்விதான் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் நாங்கள் ஒரு இறைவனை வணங்கணும், அல்லாஹ்ங்கிற ஒரு இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது, நம்ம நம்பணும். இரண்டாவதாக நாங்கள் நம்ப வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்பணும். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க முகமது நபிய அல்லாஹ்வுடைய தூதர் நம்புற மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு வர தூதர்னு நம்புறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய இறை தூதர் யார் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதனால இறை தூதர்களை பற்றிய ஒரு முழுமையான தகவலை நீங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய தகவலை தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் முதல்ல ஒரு மனிதனை படைக்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடியை தான் ஃபர்ஸ்ட் படைக்கிறார். அந்த ஒரு ஜோடியிலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம எல்லாரும். நம்மளா பிரிச்சுக்கிட்டோம், அதான் ஜாதின்னு பிரிச்சுக்கிட்டோமே தவிர கடவுள் படைத்தது ஒரே ஒரு ஜோடி தான். அந்த முதல் மனிதர் இருக்கார் பாருங்க, அவருக்கு கடவுள் என்ன சொன்னார் என்றால், நான் தான் உன்னை படைத்த கடவுள், என்னை வணங்க வேண்டும் என்று முதல் தூதராக அந்த முதல் மனிதரை நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு மக்கள் தொகை பெருக பெருக இறைவன் கடவுள் என்ன செய்கிறார்னு கேட்டா, மனிதர்கள் இருந்து ஒருவரை தேர்வு செய்து, பலரை தேர்வு செய்து, ஒவ்வொரு பகுதிக்கு ஒருவரை தூதர் என்று நியமிக்கிறார். இப்படி நியமிக்கப்பட்ட தூதர்கள் எல்லா மொழிகளிலும் வந்திருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்ட, தமிழ்நாடு இருக்குன்னு வைங்களேன், நம்ம தமிழ் பேசுறோம். இந்த தமிழ் பேசுகிற மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தமிழ் பேசக்கூடிய தூதர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எல்லா மொழிகளிலையும்
கடவுளுடைய செய்தியை சொல்வதற்கான தூதர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு நம்புறோம். அந்த அடிப்படையில் முகமது நபி அவர்களும் பல்லாயிரக்கணக்கான தூதர்களில் ஒரு தூதர். அவர் மட்டும்தான் தூதர் கிடையாது. முகமது நபி ஒரு தூதர். அவருக்கு முன்பு எத்தனையோ சமுதாயங்கள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி கடைசி தூதர் என்று நாங்கள் நம்ப வேண்டும். முகமது நபிக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்தார், அவரை நாங்கள் தூதர் என்று நம்புவோம். தாவீது என்று சொல்லக்கூடிய தாவூது வந்தாரு, அவரை நாங்கள் தூதர் என்று நம்புவோம். சாலமன் என்று சொல்லக்கூடிய சுலைமான் வந்தாரு, அவரை நாங்கள் தூதர் என்று நம்புவோம். நோவா என்று சொல்லக்கூடிய நூஹு என்று வந்தாரு, அவரை நாங்கள் தூதர் நம்புவோம். எல்லாம் முந்தி சென்ற தூதர்களை எல்லாம் முஸ்லிம்களாகி நாங்கள் நம்ப வேண்டும். ஆனால் முகமது நபி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நாங்கள் கடைசி தூதர் என்று நம்ப வேண்டும். முகமது நபிக்கு பிறகு தூதர்கள் வரமாட்டார்கள். தூதர்களுடைய வருகை முகமது நபியின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நாங்கள் நம்பணும். ஏன் அப்படி முகமது நபியோட தூது பணி முடிவடையுது என்று கேட்டால், பொதுவாக தூதர்களுடைய வேலை என்னன்னா, இறைவன் தருகிற செய்திகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது தான் தூதர்களுடைய பணி. இந்த பணியை நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி பல தூதர்கள் செய்தார்கள். அந்த தூதர்கள் காலமான பிறகு அந்த மக்கள் அந்த செய்தியை பாதுகாக்கவில்லை. இந்த தூதர்கள் இறந்துடுறாங்க இல்லையா, தூதர்கள் கொண்டு வந்த செய்தி இருக்கு பாருங்களேன், அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தங்களுடைய சுயநலனுக்காக பல விஷயங்களை சேர்க்குவாங்க, சிலர் நீக்குவாங்க. அந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக வேண்டி நிறைய மாற்றங்களை எல்லாம் செய்வார்கள். இப்படி எல்லா வேதங்களிலும் மனிதர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் முகமது நபி அவர்களை கடைசி தூதர் என்று இறைவன் நியமித்துவிட்டு அவங்களுக்கு குர்ஆன் என்ற ஒரு செய்தியை கொடுத்தான். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 14 நூற்றாண்டுகளாக அது அச்சரம் கூட மாறாமல் ஒரே மாதிரியாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 2006 அச்சிடப்பட்ட குர்ஆனும் 1900 அச்சிடப்பட்ட குர்ஆனும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட குர்ஆன் பிரதியும் இப்ப முஸ்லிம்கள் கையில் வைத்திருக்கிற குர்ஆன் பிரதியும் எந்த விதமான உச்சரிப்பில் எந்த விதமான மாற்றமும் இருக்கவே இருக்காது. நபிகள் நாயகம் காலத்திலே எழுதி பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கு கூட ரஷ்யாவில் இருக்கிற தாஷ்கண்ட் நகரத்திலே உள்ள மியூசியத்தில் அருங்காட்சியகத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தம்பூல் என்ற நகரத்தில் உள்ள தலைநகர், அது இஸ்தம்பூல் நகரத்தில் உள்ள ஒரு மியூசியத்திலும் அந்த ஆதிகால பழமையான குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனையும் இப்போ உங்கள் கையில இப்ப தரப்படுகிற குர்ஆனையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். உச்சரிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் எந்த மாதிரி இந்த செய்தியை கொண்டு வந்தாங்களோ அந்த செய்தி அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது புதுசா ஒரு தூதர் வர வேண்டியதில்லை. செய்தி நாசமா போனா தான் வேற ஒருத்தர் புது செய்தியை தரணும். செய்தியில கைவரிசை காட்ட முடியாத அளவுக்கு குர்ஆன் குர்ஆனுடைய சிறப்பு அதுதான். ஒரு எடிஷனுக்கு அடுத்த எடிஷனுக்கு மாற்றம் இருக்காது. இந்தியாவில் எது குர்ஆனாக இருக்கிறதோ அதுதான் சவுதியிலையும் குர்ஆனாக இருக்கும். சவுதியில எது குர்ஆன், முஸ்லிம்கள்ல பல பிரிவு இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு பிரிவு குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். முஸ்லிம்கள் இப்ப கிறிஸ்தவ சமுதாயம் புண்படுவதற்காக நான் சொல்லவில்லை. கத்தோலிக்கர்களுக்கு தனி பைபிள் இருக்கிறது, புரோட்டஸ்டன்ட்களுக்கு தனி பைபிள் இருக்கிறது. புரோட்டஸ்டன்டுடைய பைபிள் பல வசனங்களை கத்தோலிக்கர்கள் அது கைவரிசை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கத்தோலிக்கர்களுடைய பைபிள்ல உள்ள பல விஷயங்களை இது வேதமே கிடையாதுன்னு சொல்லி புரோட்டஸ்டன்ட் பிரிவினர் என்ன செய்வாங்க, மறுக்குவாங்க. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்குள்ளேயே பல பிரிவு இருந்தாலும் குர்ஆன் என்னன்னா இதுதான் குர்ஆன் பாங்க. எங்க குர்ஆன் அதுதான், உங்க குர்ஆன் அதுதான். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் முகமது நபி இப்ப இருந்தால் இதைத்தான் வாங்கி தருவார். இறை செய்தியை வாங்கி தருவதற்கு தானே தூதர். அந்த செய்தி பாதுகாப்பா இருக்கும் பொழுது புதுசா ஒரு ஆள் இருக்கு வரணும். செய்தி அழிஞ்சு போய்விட்டால் தான் செய்தியை புதுப்பிப்பதற்காக ஒரு ஆள் தேவைப்படும். அப்ப நபிகள் நாயகம் கடைசி தூதர்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை இறைவன் பாதுகாப்பதாக
குர்ஆன்லயே ஒரு கேரண்டி தர்றான். அந்த கேரண்டி பிரகாரம் இன்று வரைக்கும் அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இறைவன் கொடுத்த செய்தி அப்படியே பசுமை மாறாமல் நம்மள்ட்ட இருக்கிற காரணத்தினால தூதர் தனியா வர வேண்டியதில்லை, அதை கொண்டு வந்த முகமது நபியே இறை தூதராக நீடிக்கிறாரு அப்படின்னு நாங்க நம்ப வேண்டும். இப்ப யாரும் தூதர் கிடையாது. நான் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இஸ்லாம் சமுதாயத்துக்கும் இந்துக்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை சொல்லிக்கிறேன். புனித யாத்திரைன்ற பேர்ல இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் என்ன போறாங்க, அதே சமயத்தில் இஸ்லாம் சமுதாயத்திலையும் ஹஜ்ஜின்ற பயணத்துல போறாங்க புனித யாத்திரைன்னு. பிள்ளைய யாரெல்லாம் சுத்தி வராங்க இந்துக்கள். அதே சமயத்தில் அங்க ஹஜ்ஜுக்கு போனா அங்கேயும் சுத்துறீங்க. அதே சமயத்தில் இந்துக்கள்ல தேங்காய் உடைச்சி அந்த தண்ணி எடுத்து தீர்த்தமா பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அங்க போய் அங்க சுத்தி வந்து அந்த தண்ணியை எடுத்து இங்க கொண்டு வந்து அது ஒரு தீர்த்தமா நீங்க பயன்படுத்துறீங்க. இந்துக்கள் என்ன பண்றாங்க, திருப்பதிக்கு போய் மொட்டை போடுறாங்க. அதே சமயத்துல நீங்க அங்க போய் மொட்டை போடுறீங்க. இது வந்து குர்ஆன்லயே நபிகள் நாயகமே சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல திருப்பதியில போய் லட்டு வாங்கிட்டு வராங்க இந்துக்கள். நீங்க என்ன பண்றீங்க, அங்க இருந்து பேசம்பளம் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து அது வந்து ஒரு பிரசாதமா கொடுக்குறீங்க எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பாதிச்சிருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நான் இஸ்லாம் சமூகத்துல சேரவா இல்ல இந்துக்கள்ல சேரவா இல்ல ஒரு மனிதனாவே இருக்கவா, மனசாட்சிக்கு தகுந்த ஒரு மனிதனாகவே இருக்கவா? இதுதான் என்னோட கேள்வி. சகோதரர் அருள் பிரகாஷ் அவர்கள், அதாவது முஸ்லிம்கள் ஹஜ்ஜி என்ற கடமையை செய்யும் பொழுது சில சடங்குகளை மேற்கொள்கிறார்கள். அதே மாதிரியான சடங்குகள் தான் இந்து மதத்தில் உள்ள சகோதரர்களும் பல இடங்களில் செய்கிறார்கள். அதைத்தானே நீங்களும் செய்கிறீங்க. எல்லாம் ஒன்றா தானே இருக்குது, என்ன வேறுபாடு? எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நான் இதில் சேரவா அதில் சேரவா இதுலையும் சேராமல் இருக்கவா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதில் வந்து அது எதில் சேரணும் என்பது அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன சொல்வதற்கு இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால், இதில் என்ன வேறுபாடு? முஸ்லீம்கள் போய் ஹஜ்ஜி செய்வதற்கும் மற்ற சமுதாயத்தவர்கள் செய்கிற சடங்குகளுக்கும் வேறுபாடு இருக்குதா, ஒற்றுமை இருக்குதா? அதை மட்டும்தான் நம்ம விளக்க முடியும். வேறுபாட்டை விளக்கின பிறகு அவரை தேர்வு செய்கிற ஒன்று அவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக இந்த தீர்த்தம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அவர் சொன்ன அவ்வளவுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ தேங்காய் தண்ணியை தேங்காய் உடைச்சி தீர்த்தம்னு கொடுக்குறாங்க. அதை ஒரு புனிதமாக நினைத்து இந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஒரு தண்ணி புனித தண்ணின்னு கொண்டு வர்றீங்க. அந்த தண்ணியை கொண்டாந்து எல்லா வீடுகளுக்கு என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. அதையும் தீர்த்தமாக. ரெண்டு ஒன்று தானே இப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. இதில் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னு சொன்னால், நாங்கள் அந்த தண்ணீரை கொண்டு வர்றோம் இல்லையா, அது என்ன தண்ணி என்று சொன்னால், அந்த பாலைவனத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. ஜம்சம் என்று அந்த கிணத்துக்கு பெயர். அந்த கிணறு வந்து எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இறைவனுடைய தூதர் ஆபிரகாம் அவருடைய மகன் கைக்குழந்தையாக இருந்த பொழுது அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் இறைவனே அந்த இடத்துல உற்பத்தி செய்த நீரூற்று தான் அந்த ஜம்சம் என்ற நீரூற்று என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நீரூற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னா, அது மனிதனுடைய அறிவினால் விடை சொல்ல முடியாத ஒரு பெரிய அதிசயமாக அது இருப்பதை நாங்கள் எல்லாருமே ஒப்புக்கொள்ளலாம். எப்படி? இந்த ஹஜ்ஜிக்கு நீங்க போனீங்கன்னா, போன வருஷம் ஹஜ்ஜிக்கு 20 லட்சம் பேர் போனாங்க. சென்ற வருடம் ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் இருந்தும் 20 லட்சம் பேர். இந்த ஆண்டு 24 லட்சம் பேர் வருவார்கள் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப 20 லட்சம் பேர் வந்து அந்த இடத்துல குழும்புறாங்க. 20 லட்சம் பேருக்கும் அந்த ஒரு கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் சப்ளை நடக்கிறது. ஒரு கிணறு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தண்ணீர் வற்றவே இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் அருந்துகிறார்கள், குளிக்கிறார்கள், தேவைக்கு அதை அடைத்துக் கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு மக்களுக்கும் அந்த ஒரு கிணறு தொடர்ந்து தண்ணி சப்ளை செஞ்சுக்கிட்டே இருக்கு, வற்றவே மாட்டேங்குது. இத்தனைக்கு அந்த நிலத்தடி நீரை தருகிற வகையில நீர் ஆதாரங்கள் ஏதாவது சுத்தி இருக்குதா? முழு பாலைவனம். அங்க நதிகள் கிடையாது, இந்த மாதிரி ஏரிகள் கண்மாய்கள் கிடையாது, ஒழுங்கா மழை பெய்கிறது கிடையாது. அக்கம் பக்கத்தில் மழை பெய்ஞ்சிருந்தா கூட
அதன் மூலமாக தண்ணீரை சேமித்து வைத்து நிலத்த நீரை கிடைக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரு தண்ணீரை தவிர வேறு எந்த தண்ணீருமே இல்லாத ஒரு பாலைவனம், ராஜஸ்தானை எல்லாம் மிஞ்சுகிற வகையில ஒரு பாலைவனத்தில் தான் சவுதி அரேபியா இருக்கிறது. அந்த பாலைவனத்தில் தான் மக்காவும் இருக்கிறது. அந்த பாலைவனத்தில் இத்தனை லட்சம் மக்கள் ராட்சச மோட்டர்களை போட்டு தண்ணீரை இறைச்சிக்கிட்டே இருக்கிறான். 20 லட்சம் பேர் தாங்களும் குடித்து மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தி விட்டு ஒவ்வொருத்தரும் 10 டின்னு 20 டின்னு கொண்டு வரும் பொழுதும் கூட அந்த தண்ணீர் வற்றவே இல்லை என்று சொன்னால், பாலைவனத்தில் அதிசயமாக இருந்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது போல அதுல ஒரு புனிதம் இறைவன் தன்னுடைய வல்லமையால் உண்டாக்கிய நீர் தான் என்று கண்ணுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் இருக்கிறது. அதனால அது ஒரு இறைவனுடைய அருளால் பெரிய ஆற்றலால் அந்த தண்ணீர் கிடைக்கிறது என்று நம்புவதில் ஒரு லாஜிக் இருக்கிறது, ஒரு பகுத்தறிவு இருக்கிறது.